அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட தேவனுடைய வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 31வது வசனம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்துடன் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள் என்று அதை மையமாக வைத்து விசுவாசம் என்ற அந்த அடிப்படை, விசுவாசம் என்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படையிலிருந்து சில வார்த்தைகளை உங்களுக்கு எடுத்து நான் கூறி வருகிறேன். முதல்ல சொன்ன சமாதானத்தோடனே ஏற்றுக்கொண்டு அது இருதயத்தோடு சம்பந்தப்பட்டது என்பதை உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். ரெண்டாவது ஏற்றுக்கொண்டுன்னா அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்போ பாவத்தை சுட்டி காட்டுறாரு. பாவத்தை சுட்டி காட்டும் போது அந்த பாவத்தினுடைய ஆழம் எவ்வளவு என்பதை அந்த பாவியான ஸ்திரீ தெரிந்து கொண்டாள். தெரிந்து கொண்டு தேவனுடைய மன்னிப்பினுடைய ஆழத்தையும் அவள் தெரிந்து கொண்டாள். தன்னுடைய பாவத்தினுடைய ஆழம் எவ்வளவு பெருசு, தேவனுடைய மன்னிப்பினுடைய ஆழம் எவ்வளவு பெருசு என்பதை அறிந்து கொண்டு அந்த பெண் அவரை ஏற்றுக்கொண்டாள். என்னவா ஏற்றுக்கொண்டால், சர்வ வல்ல தேவனாய் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதத்திலே அவர் விழுந்து தன்னுடைய பாதங்களை கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரால் துடைத்து ஓயாமல் முத்தம் செய்து அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அண்ட சராசரத்தினுடைய தேவன் என்பதை அவள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டாள். ஆனால் அழைத்த குஷ்டரோகியாக இருந்த அந்த சீமோன் அவரை அவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் என்று இருதயத்திலே பார்க்குறான். ஆனால் அதான் ஏற்றுக்கொள்வது என்பது, அதான் ஏற்றுக்கொண்டு சமாதானத்துடனே ஏற்றுக்கொண்டு இருதயத்திலே அப்படிப்பட்ட இரட்சகராக, மீட்பராக, மேய்ப்பராக யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பதை அதை ஏற்றுக்கொண்டுன்ற வார்த்தையில் உங்களுக்கு நான் காண்பித்தேன். அது மாத்திரமல்ல, பலத்த செய்கைகளினால் மாத்திரமல்ல, மன்னிப்பதின் மூலமாக கூட அவர் தன்னை தேவன் என்பதை நிரூபித்தார். அது மாத்திரமல்ல, ஒரு சமாரிய ஸ்திரீக்கு உதவி செய்கிறார். அதை தான் போன தடவை உங்களுக்கு நான் காமிச்சேன். அந்த சமாரிய ஸ்திரீக்கு அவருடைய கடந்த காலத்தை எடுத்து காண்பிக்கும் பொழுது கூட அவரை குறித்து அவள் உணர்ந்து கொள்ள முடியல. உணர்ந்து கொள்ள முடியாதபடி வார்த்தையில மாய்மாலத்தை கொண்டு நீங்கள் இந்த மலையிலே தொழுது கொள்ள வேண்டும், நாங்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வருகிறோம் என்று சொல்லுகிறார். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்ததை தொழுது கொள்கிறோம் என்று சொல்லுகிறார். அவருக்கு புரியல. ஆனால் ஒன்று புரியுது அவளுக்கு, என்னுடைய கடந்த காலத்தை எல்லாம் அவர் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள ஒரு தடுமாற்றம் இருக்குது, அவளுக்குள்ள ஒரு மாம்ச சிந்தை இருக்குது. ரெண்டுமே என்ன பண்ணுது, அலசடிப்படுகிறாள். அவரை தேவனாவும் ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் சொன்ன வார்த்தை நிமித்தம், அவர் கொடுத்த வார்த்தைகள் நிமித்தம் கூட அவரை தேவனா ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு தடுமாற்றம் இருக்குது, ஒரு மாம்ச சிந்தை இருக்குது, தெளிந்த புத்தி உண்டாகல, கண்கள் தெளிவிக்கப்படல. அதனாலதான் அவன் என்ன சொல்றா, அப்போஸ்தலர் 4:29 அவர் கிறிஸ்து தானோ, தன்னுடைய ஊரார்கிட்ட போய், தன்னுடைய சொந்த ஊரார்கிட்ட போயிட்டு என்ன சொல்றா, அவர் கிறிஸ்து தானோ. அவளுக்கு அது பாருங்க, அந்த வார்த்தை நீங்களே கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மானம் எடுக்க முடியல. அல்லேலூயா. அதை படிங்க, 4:29. அப்போஸ்தலர் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் எடுங்க, 29.
அவர் சொல்ற பாருங்க 28-29 யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 28-29. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து. அப்படின்னா என்ன புரியுது உங்களுக்கு? தீர்மானத்துக்கு வரல. அவ ஆண்டவர் இவ்வளவு பேசுகிறாரு, தன்னை வெளிப்படுத்துகிறாரு. நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகாது. கடந்த காலத்தை சொல்றாரு. அவளுக்கு ஒரு முழுவதுமான ஒரு இறுதியம் இல்லை. ஏன்னா பாருங்க, இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. இன்னைக்கு இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா, ஜனங்க கொண்டாடுகிற காரியங்களை பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பக்தியினுடைய வெளிப்பாட்டை பார்த்தீங்கன்னா, அவங்க தன்னுடைய ஆஸ்திகளை கூட செலவு பண்றாங்க, தன்னுடைய சரீரத்தை கூட வருத்தப்படுத்துறாங்க, தன்னுடைய சரீரங்களை கூட காயப்படுத்துகிறாங்க, தங்களுடைய தெய்வங்களுக்கு முன்னால காயப்படுத்துகிறாங்க. அப்ப அதை பார்க்கும் பொழுது அவருடைய பக்தியினுடைய வைராக்கியமும் அவர்களுடைய பக்தியினுடைய ஆழமும் அவங்களுடைய பக்தி மார்க்கமும் பார்க்கும் பொழுது நமக்கு வியக்கத்தக்க வகையில் இருக்குது. நீங்க யாராவது முதுகுல ஊக்கு கட்டி ஊஞ்சல்ல தொங்குவீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லையா? கிறிஸ்துவுக்காக நீங்க தொங்குவீங்களா? தொங்குறாங்களா இல்லையா? தன்னை வருத்திக்கிறாங்களா இல்லையா? என்னங்க இதெல்லாம் நடக்குது. ஆனா அதை பார்க்கும் பொழுது அவங்களுடைய பக்தியினுடைய ஆழம் தெரியுதா இல்லையா? ஆனா அப்போ அது நமக்கு ஒரு காரியத்தை என்ன சுட்டி காட்டுது, இப்படிப்பட்ட காரியங்கள் வைராக்கியம். ஆனா அதற்கு பிற்பாடு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அல்லேலூயா! அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா, பிரியம் இல்லாம இருக்கிறதா? அதை பார்க்கணும் நம்ம. அல்லேலூயா! அதைத்தான் பார்க்கணும். அதுதான் பிசாசனுடைய வஞ்சனை. அல்லேலூயா! ரெண்டுமே அந்த அளவுக்கு நீங்க யாரும் உங்களை வருத்திக்கிறது இல்ல. அப்ப அது பக்தி இல்லையா? ஏன் உங்ககிட்ட பக்தி இல்லையா? இருக்குது. வாழ்க்கை முறையிலே இதை வெளிப்படுத்த வேண்டும். நடைமுறை வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு நமக்குள்ள வித்தியாசத்தை அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. அல்லேலூயா! அதுக்கு பிற்பாடு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? வாழ்க்கையில பாவம் இல்லாம இருக்குதா? பரிசுத்தம் இருக்குதா? மனுக்குலத்துக்கு ஏத்த மாதிரி இருக்குதா? அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் மாய்மாலம். இவளுக்கு என்னன்னா, சிந்தனையில இவர் கிறிஸ்து தானோ, அவளுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. எது இப்போ இது என்ன? இது உட்கார்ந்து ஒருத்தர் பைபிள் எடுத்து நின்று பேசிட்டு இருக்கிறாரு, இவங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அங்க ஒண்ணு பெருசா ஆரவாரம் இல்லையே, ஆர்ப்பாட்டம் இல்லையே, தங்களை வருத்திக்கிறது இல்லையே. இதெல்லாம் வித்தியாசம் இருக்குதுல்ல. நமக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அப்ப யோசனை வருது, அது கடவுளா இல்ல இவர் போதிக்கிறது கடவுளா? வித்தியாசங்கள் இருக்குது. இதுதான் நம்மை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற மேட்டிமையான எண்ணம். அதுதான் அவளுக்கு சந்தேகம். இவர் கிறிஸ்து தானோ? தெளிவு வரல. ஏன்னா இது காலகாலமா நடந்துகிட்டு இருக்குது. மோசே ஒரு கோலை எடுத்து போடுற, சர்பமா மாறுது. அப்ப எகிப்திய அரசன் பார்வோன் என்ன பண்றான்? அவன் சூனியக்காரரையும் மந்திரவாதிகளை எடுத்துட்டு கோலை போடுறான், அதுவும் பாம்பா மாறுது. வித்தியாசம் இல்லை. அப்ப இதுதான் மாய்மாலங்கள். இது நமக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுகிற காரியங்கள். இதுதான் அவருடைய குழப்பத்துக்கு காரணம். இவர் கிறிஸ்து தானோ சொல்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, எதிர்காலத்தை சொல்றாங்க, கடந்த காலத்தை சொல்றாங்க. இப்படி ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க, இந்த உலகத்துல ஆளுங்க இருக்கிறாங்க. ஆனா உன்னுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லி இருக்குது. அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது? வாழ்க்கை எப்படி இருக்கு? நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்குது? அவங்க கடவுளுக்கு பயந்து வாழ்றாங்களா இல்ல கடவுளுக்கு பயப்படாம வாழ்றாங்களா? தங்களுடைய வாழ்க்கையில எப்படி அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை
அதை நாம கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா. இதனாலதான் அவளுக்கு ஒரு சந்தேகம். இவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, அவளுக்கு உள்ள ஒரு முழு இருதயம் வரல. ஆண்டவரே தெளிவா வசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக எல்லாத்தையும் வெளிப்படுத்தினாக்குள்ள அவளுக்கு ஒரு சந்தேகம் அவளுக்குள்ள இருக்குது. ஆனா அது மாதிரி நமக்கு வரக்கூடாது. ஹல்லேலூயா. அது மாதிரி நமக்கு தெளிவா நம்முடைய வாழ்க்கையில தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று போன தடவை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போகிறோம்? தெய்வ பயம் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன்பாக போன தடவை எடுத்து காமிச்சேன். ரோமர் 3:18 எடுத்து காமிச்சேன். ஏன்னா அவளுக்கு ஒரு தன்னுடைய தெய்வ பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அவளும் தொழுது கொள்கிறேன்றா. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்ததை தொழுது கொள்கிறோம். அப்போ கடவுளை தொழுது கொள்கிறவருடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். தேவனுடைய கட்டளைகள் இருக்க வேண்டும். அவளுக்கு அது இல்லை. அதனாலதான் அவளுக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். இப்பொழுது இருக்கிறவன் அவளுக்கு புருஷன் அல்ல அப்படின்னு அவர் எடுத்து காட்டுறார். ஏன்னா தெய்வ பயம் இல்லாத வாழ்க்கை. நான் சொன்ன உங்களுக்கு வேசித்தனம், விபச்சாரம் அது மாத்திரம் அல்ல, கலகம் பண்றது, பிரிவினைகள் பண்றது, அவதூறு பரப்புறது, இதெல்லாம் கூட பாவம் தான். இதெல்லாம் கூட தேவனுக்கு பிரியம் இல்லாததான் அப்படின்னு நான் உங்களுக்கு போன தடவை எடுத்து காமிச்சேன். இந்த தடவை கூட தெய்வ பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையும், அதே நேரத்தில் தேவனுக்கு பயந்து தேவனுடைய காரியங்களுக்காக, தேவனுக்காக பக்தி வைராக்கியத்தை பாராட்டி எப்படி பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமானதை வாழ வேண்டும் என்பதையும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பார்ப்போம். பாருங்க, ஒரு தெய்வ பயம் இல்லாத வாழ்க்கையை நீங்க உங்களுக்கு முதல்ல எடுத்து காட்டுறேன். 1 சாமுவேல் தீர்க்கதரிசனம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம் 30வது வசனம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 29வது வசனம் 30வது வசனம். 2வது அதிகாரத்துல பாரு என்ன சொல்றாரு ஆண்டவர், என்ன சொல்றாரு? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளை எல்லாம் பிரதானமானவர்களை கொண்டு உங்களை கொழுக்கம் பண்ணும்படி என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். ஆண்டவருடைய காணிக்கை அங்க வருது. ஏலினுடைய 2 குமாரர்கள் என்ன பண்றாங்க? அதை துன்மார்க்கமா தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அல்லேலூயா. என்ன பண்றாரு அவர்களுடைய, அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த இதுல நீங்க அவருடைய காரியத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஏலினுடைய குமாரருடைய காரியத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க தேவனுக்கு விரோதமான பாவ காரியங்களை தேவனுடைய ஸ்தலத்திலே அவர்கள் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானே. அப்போ தேவனை மதிக்கும் பொழுது, தேவனை கனம் பண்ணும் பொழுது, தேவனுக்கு கனத்தையும் மரியாதையும் நம்ம செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆனா ஏலியின் குமாரர்கள் அப்படி இல்லை. அப்படி இல்லாம அந்த தேவனுக்கு படைக்கிறதுல முதல்ல அவங்களுக்கு எடுத்துட்டு போய் அவங்க சாப்பிடுறாங்க. அது மாத்திரமல்ல, ஏலியினுடைய குமாரர்கள் அங்கு துன்மார்க்கமான ஒரு வேலையை செய்யறாங்க. சபையில அங்க செய்கிறார்கள், பாவ காரியத்தை அவங்க செய்யறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அவங்களை கண்டிக்கல, அவங்களை நீ என்ன பண்ணல, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கல, கண்டிக்கல. அதனாலதான் என்ன சொல்றாரு, நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை நீ அதிகமாய் மதிப்பானேன். அடுத்த வசனம், ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்ததியில் நடந்து சொல்லி இருந்தும்
இனி எனக்கு அது தூரமாக இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. ஏன்னா சபை கூடி வருகிற அந்த ஸ்தலத்திலே ஒரு பரிசுத்தம் இல்லாதபடி தேவனுக்கு விரோதமான காரியங்களை அந்த ஏலியினுடைய 2 குமாரர்கள் சொல்லுகிறார்கள். அங்க அவர் என்ன சொல்றாரு, உன் சந்ததியில என்றைக்கும் ஒரு ஆசாரியன் இருப்பான்னு அவர் சொல்றாரு. ஆனா அவர்கள் துன்மார்க்கமாய் சபையில தேவனுடைய காரியங்களுக்கு உதவி பண்ணாதபடி அவர்கள் தவறான பாவ காரியங்களை செய்யும் பொழுது, துன்மார்க்கமான தேவனுக்கு மிக விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது அவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவேன், என்னை அசட்ட பண்ணுகிறவர்கள் கனவீனம் பண்ணப்படுவார். நீ ஏன்னா என்ன காட்டிலே உன் குமாரனை நீ மதிக்கிற, உன் கண்ணில் பார்க்கிற உன் குமாரனை நீ மதிக்கிற. காண முடியாத ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமான தேவனை அவருடைய மகிமையை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதுக்குரிய கனத்தை அவங்க செலுத்தலை. அப்போ அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நீதிமொழிகள் 11:19 சொல்லுகிறது, தீமையை பின்தொடருபவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான். அல்லேலூயா. தீமை தன்னுடைய வாழ்க்கையில தீமையே செய்து அதுல பிரியமா இருந்து அதை தொடர்ந்து அதுல செல்லுகிறவன் என்ன பண்றான், மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறான். அப்போ சபையில தேவனுடைய காரியங்களுக்கு உதவி செய்யும் பொழுதோ, தேவனுடைய காரியங்களிலே நாம் ஈடுபடும் பொழுதோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி பரிசுத்தம் காணப்படும் பொழுது தேவன் அதை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார், நம்மை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனாலதான் சொல்றேன், ஆர்வமா நீங்க சபையிலோ சபையினுடைய காரியங்களிலோ நாம வேலை செய்யும் போது, கர்த்தருக்கென்று நம்ம ஊழியம் செய்யும் பொழுது, நாம காண முடியாத சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு நாம ஊழியம் செய்யறோம் என்பதை நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்க வேண்டும். 31வது வசனம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அவர் சபிக்கல, ஆனா அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கிறத நீங்க கவனிக்கணும், கவனிச்சு பார்க்கணும். உன் வீட்டிலே ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவினுடைய வீட்டாரின் புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். என்ன அர்த்தம்? உன் வீட்டில் கிழவனே இருக்க மாட்டான், அது சந்தோஷமா? பெரிய சாபங்க, அது பெரிய சாபம். வேதம் சொல்கிறது, முதிர் வயதிலும் கனி தருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வீட்டில் ஒரு கிழவனை இருப்பதில்லைன்னா வாலிபத்தில் எல்லாம் மரிச்சு போயிடுவாங்கன்றார். அல்லேலூயா. அவர்கள் செய்த பாவ காரியத்திற்கு, துன்மார்க்கமான காரியத்திற்கு எப்படிப்பட்ட தண்டனை ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால தான் சொல்றார், சபையில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சபையினுடைய காரியங்கள்ல, தேவனுடைய காரியங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறான், அந்த துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா இதுல பாத்தீங்கன்னா, இது பக்தி வைராக்கியத்தின் மூலமாக இன்னொரு பெரிய ஒரு ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கென்று பக்தி வைராக்கியம் பாராட்டி இந்த பரிசேயர்கள் என்ன பண்றாங்க, கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு பிற்பாடு, மரணம் உயிர்த்தெழுதுக்கு பிற்பாடு எருசலேமிலே சபை பெருகுது, அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்குது. ஆயிரக்கணக்கான பேர் கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவை ஆராதித்து வீடுகளெல்லாம் சபைகளா மாறி கிறிஸ்துவை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். சீஷர்கள் தொகை பயங்கரமா பெருகுது. இந்த பரிசேயர்களுக்கு இது தேவனுக்கு விரோதமான காரியம் என்று சொல்லி சவுலை வர வைக்கிறாங்க. பிற்காலத்தில் அவர் தான் பவுல் ஆனாரு. பவுல் வருகிறார். அவர் ரொம்ப பக்தி வைராக்கியம். 2வது ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் நல்லா படித்தவர், பெரிய பட்டம் வாங்கினவர். அவரோடு கூட தர்க்கம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அவ்வளவு பக்தி வைராக்கியம், தேவன் மேல அவ்வளவு ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவர்.
அதனால அவரை கூப்பிடுறாங்க. அவரை கூப்பிட்டு என்ன பண்றாங்க, அவர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நம்முடைய ஆலயத்துக்கும் நம்முடைய தேவனுக்கும் விரோதமான ஒரு கூட்டம் எழும்பி நிக்குது, கிறிஸ்தவர்கள் என்று சொல்றாங்க. உயிரோடு எழுந்த கிறிஸ்துவை அவர்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக நீ ஒருத்தன் தான் போய் என்ன பண்ண முடியும், பேசி அவர்களை ஒடுக்க முடியும், அவர்களை அழிக்க முடியும் என்று சொல்லி சவுலை வர வைக்கிறாங்க. சவுல் வந்து ஸ்தேவானை கொலை பண்ணிடுறாரு. அவர் தான் அதுக்கு காரணம். அவர் தான் என்ன பண்றாரு, திட்டம் போட்டு எல்லா வழிமுறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து ஸ்தேவானை கொலை பண்ணிடுறாரு. பிற்பாடு என்ன பண்றாரு, பிற்பாடு அவர் வந்து இதை அறியாமையினால செய்யறாரு, பாவகாரியம் இல்லை, இதை வந்து ஒரு அறியாமையில தான் செய்யறாரு. நியாய பிரமாண சட்ட திட்டத்தின்படி நான் குற்றமற்றவர் என்று சொல்றாரு. இது ஒரு அறியாமையில தான் செய்யறாரு. ஏன்னா கிறிஸ்துவ அவர் அறிந்து கொள்ளவில்லை, அதனால அறியாமையினால செய்யறாரு. அறியாமையினால செய்துட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்து உபத்திரவப்படுத்த கிளம்புறாரு. பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி, அல்லேலூயா, ஒரு சீற்றம், ஒரு சிங்கத்தை போல, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல, ஒரு சீறுகிற புலிய போல அவன் என்ன பண்றான், சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவளை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அல்லேலூயா. ஒரு சீற்றம், ஒரு பெரிய கர்ஜனை, கிறிஸ்தவர்களை கட்டி ஒடுக்கி அடக்கி அவர்களை ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்கு இந்த காலத்திலே அது நடக்குது. இந்த காலத்திலேயும் அது நடக்குது. ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது, ஜனங்கள் கொளுத்தப்படுகிறார்கள், நிர்வாணமாக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், துன்பப்படுத்தப்படுகிறார்கள், அவருடைய ஆஸ்திகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது, காயப்படுத்துகிறார்கள். இது சீறி என்ன பண்றான், சவுல் கிளம்புகிறான். அவன் பிரயாணமாய் போய் 3வது வசனம், 9ஆம் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். தேவன் அவனை சந்திக்கிறார். அல்லேலூயா. எப்படி இந்த சமாரிய ஸ்திரியை சந்திச்சு தன்னை வெளிப்படுத்தினாரோ அது போல இயேசு, உயிரோடு எழுந்த இயேசு மிகப்பெரிய ஒளி பிரகாசமாய் அவனுக்கு வெளிப்பட்டு அவன் தரையில விழுகிறான். அப்பொழுது அவன் தரையில விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்ன ஏன் துன்பப்படுத்துகிற என்று தன்னுடனே ஆளை பார்க்கல, ஆண்டவரை பார்க்கல, சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவன் யாரை துன்பப்படுத்துறான், ஜனங்களை துன்பப்படுத்துறான். இயேசு அவர் சொல்றாரு நீ என்ன துன்பப்படுத்துகிற, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். சாதாரண வார்த்தை இல்லை. அல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை அவர் சந்திக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. உன்னையும் சந்திப்பார், உன் சத்ருவையும் சந்திப்பார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு மகிமையின் தேவன். அப்போ பார்த்தீங்கன்னா இவன் என்ன எப்படி கிளம்புறான், இவன் பாவகாரியம் செய்யல, ஒரு அறியாமையினால என்ன பண்றான், சீறி பாய்ந்து, எப்படி ஏலியினுடைய குமாரர்கள் செய்த பாவகாரியங்களை செய்யல, இவன் வேதத்துல இயேசுவை காண முடியாதபடி ஒரு அறியாமையினால இவன் என்ன பண்றான், ஒரு சீறி பாய்ந்து அவர்களை கட்டும்படி, உபத்திரவப்படுத்தும்படி, அவர்களை அழிக்கும்படி, நசுக்கும்படி கிளம்பி போகிறான். ஆனா தேவன் அவனை சந்தித்து தன்னை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்த உடனே என்ன சொல்றான், அடுத்து பாத்தீங்கன்னா நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அதற்கு அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று. அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அல்லேலூயா. அப்போ தேவன் அங்க அவனோடு கூட பேசுகிறார்.
அவர் காட்சி அளிக்கல, தரிசனமாகல, வார்த்தையின் மூலமா தான் சந்திக்கிறான். அப்படி சந்திக்கும் பொழுது அதுக்கு அவன் கேட்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்போ இந்த விஷயத்தை அனனியா கிட்ட சொல்றாரு. அனனியா பயப்படுறான். ஐயோ, இவன் மோசமான ஆளாச்சு, சவுலு மோசமான ஆளாச்சு, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்லுகிறாரு 9:16 பாருங்க. 9:16, அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. அப்ப அவனுக்கு என்ன இருக்குது? உபத்திரப்படுத்துறவனுக்கு என்ன இருக்குது? பாடுகள் இருக்குது. அனனியா பயப்படுறான். நான் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 15வது வசனத்துல, அதற்கு கர்த்தர், நீ இப்போ அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடப்பட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன். அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? அவனுக்கு பாடுகள். பாடுகள்னா சாதாரண பாடுகள் இல்ல, ஏராளமான பாடுகள். சிங்கத்தின் வாய்க்கு தப்பு வைக்கிறான், ஒன்றுக்குறைய 39 அடி 5 முறை அடிக்கிறான், கட்டுகளில, காவல்களில, நிர்வாணத்துல, கப்பல் சேதத்துல பல பாடுகள் பட்டு, இயேசு கிறிஸ்துவுக்காக பல பாடுகள் அவன் பட்டு என்ன பண்றான்? உபத்திரவங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறான். ஒருத்தனுக்கு மனம் திரும்பாத ஏலினுடைய குமாரர்களுக்கு, கண்டிக்கப்படாத ஏலினுடைய குமாரர்களுக்கு வாலிபத்திலே மரித்து போகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய சந்ததியில ஒரு கிழவன் இல்லை, எல்லாமே வாலிபத்தில் மரித்து போகிறார்கள். ஒரு தண்டனை. மனம் திரும்பாததுக்கு, தேவனுடைய ஊழியத்துக்கு, தேவனுடைய சபைக்கு எதிராக எழும்புகிற அவர்களுக்கு ஒரு தண்டனை கிடைக்குது. அது எதிராக எழும்பின சீறி பாய்ந்த பவுலுக்கு, மனம் திரும்பின பவுலுக்கு பாடுகள் தேவனே கொடுக்கிறார். அவருக்கு, அவன் மேல தேவன் ஒரு பாடுகள் அனுப்புறாரு. அது நீங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்க்கலாம். அது ஏன்னா நேரம் இல்லாததுனால சுருக்கமா சொன்னேன். அதான் சொன்ன இல்லையா, ஆண்டவரே சொல்லிட்டாரு, அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன். ஆனா அந்த எல்லா உபத்திரவங்களும் எல்லா பாடுகளும் மத்தியிலும் அவன் கிறிஸ்துவை தான் தன்னுடைய மரண பரியந்தம் பவுல் ஆராதித்தார். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு என்ன பண்றோம், இந்த பூமியில இந்த பூச்சக்கரத்திலே பவுலுடைய வசனங்களை எடுத்து பிரசங்கிக்காத சபைகளே இல்லை. அப்ப தேவன் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன். தேவன் பவுலுக்கு கொடுத்த வெளிப்பாடுகளை கொண்டு அந்த வசனத்தை எடுத்து வைத்துக் கொண்டு இன்னைக்கு பூமியில கிறிஸ்தவ பிரசங்கம் இல்லாத சபைகளை கிடையாது. அப்போ கனம் பண்றார். அல்லேலூயா. மனம் திரும்பி பாடுபட்ட பவுல் மூலமாய் தேவன் பேசின வார்த்தைகளை கொண்டு பவுலை தேவன் என்ன பண்றாரு? கனம் பண்ணுகிறார். அப்ப உதவி செய்கிறவர்களுக்கு அவர் கனம் பண்ணுகிறார். துன்மார்க்கமாய் தைரியமாய் பாவகாரியங்களில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு என்ன பண்றாரு? அவர் சாபத்தை அவர் கொடுக்கிறார். என்னன்னா, இது ஏன் சொல்ல வரேன்னா, ராகாப் என்கிற அந்த வேசி தேவனுடைய ஜனங்களை, வேவுகாரர்களை சமாதானத்துடன் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஒரு உதவி செய்கிறாள் அவள். இதை தான் நீங்க கருத்துல வைக்கணும். சாப்டர் என்ன? விசுவாசத்தினாலே. ஏன்னா விசுவாசம் இல்லாத அந்த ஏலினுடைய குமாரர்கள் அழிக்கப்பட்டார்கள். விசுவாசம் இருக்கிற பவுலுக்கு சொல்றான் இல்லையா, 2 தீமோத்தேயு 1:12 சொல்றேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தினாலதான் ஒரு மனுஷன் எவ்வளவு உபத்திரவங்கள் இருந்தாலும், எவ்வளவு பாடுகள் இருந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும், எவ்வளவு இன்னல்கள் இருந்தாலும், எவ்வளவு ஒடுக்குதல் இருந்தாலும், எவ்வளவு ஆபத்தை சந்திச்சாலும் தன்னை பத்தி என்ன பண்ண, கிறிஸ்தனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று உயிரை குறித்து பயப்படாதபடி பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறது தான் ராகாப்புடைய விசுவாசம். அல்லேலூயா. நான் என்ன எடுத்து காட்டுவேன் பின்னாடி, ராகாப்புடையதை மறுபடியும் எடுத்து காட்டுவேன். ராகாப் உதவி செய்கிறாள். யாருக்கு உதவி செய்கிறாள்? தன்னுடைய ஜீவனையும் பாராமல் அவ என்ன பண்றா? அந்த ஜனங்களுக்கு உதவி செய்கிறா. அப்போ அடுத்து என்ன பண்றாரு பவுல்? என்ன பண்றாரு? தேவனுடைய ஜனங்களை தான் அவர் எழுப்புகிறாரு. அப்போ இது போல பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஜனங்களுக்கு உதவி செய்யும் பொழுது தேவனுக்கு என்று பக்தி வைராக்கியம் பாராட்டி உபத்திரவம், கட்டுகள், காவல்கள், போராட்டங்கள்
ஏராளமான பிரச்சனைகளுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா கர்த்தர் அவர்களை தலைக்கும்படி செய்கிறார். அல்லேலூயா. பவுல் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2000 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. அல்லேலூயா. சவுலா இருந்த பவுல் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னும் பேசப்படுகிறான். அல்லேலூயா. இன்னும் பேசப்படுகிறான். அவன் மரித்தும் பேசப்படுகிறான். ஜீவனுள்ள தேசத்துல அவன் இருக்கிறான். அப்போ என்ன பண்றார் ஆண்டவர்? நம்மை தழைக்கு ஆண்டவருடைய காரியத்திலே நீங்க பக்தி வைராக்கியம் பாராட்டி நீங்க பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுக்கென்று நீங்க சில காரியங்களை செய்யும் பொழுது, தங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கென்று நீங்கள் காரியங்களை செய்யும் பொழுது உங்களுக்கே தெரியாது, நீங்க கொடுக்கிற காணிக்கையினால இந்த ஊழியம் நடக்குது. அல்லேலூயா. அதுல ஒரு நீங்கள் என்ன பண்றீங்க? ஒரு பங்கு உங்களை அறியாம நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பங்கு. இப்போ ஃபேன்ல உட்காந்துருக்கோம், ஒரு நல்ல கட்டடத்துல உட்காந்துருக்கோம், நல்ல சமாதானமா உட்காந்து சௌகரியமா உட்காந்து நம்ம சத்தியத்தை கேட்கறோம்னா அதுக்கு உங்களுடைய காணிக்கை இருக்குது. அது கூட நீங்க செய்யறது என்னது? உதவிதான். அல்லேலூயா. தேவன் அதற்காக உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப பாருங்க, இன்னொரு சம்பவம் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நீங்கள் தழைக்க வேண்டும், நீங்கள் செழிக்க வேண்டும், நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், நீங்கள் சுகமா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். பாருங்க, யாத்திராகமம் எடுங்க. யாத்திராகமம் 1:17. யாத்திராகமம் 1:17 எடுங்க. 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் எடுங்க. அந்த பார்வோன் என்ன பண்றான்? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய பிள்ளைங்க பிறக்குது. ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா என்ன நடக்குது? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. அன்னைக்கு நடந்துதான் இன்னைக்கு நடக்குது. பாருங்க, இவங்க எகிப்தில் அடிமையா இருக்கிறாங்க. அடிமையா இருக்கிறவங்களுக்கு ஏராளமா பிள்ளை பிறக்குது. ஏராளமான பிள்ளைங்க, நிறைய ஆண் பிள்ளைங்க பிறக்குது. அப்ப அந்த ஊர் ராஜா என்ன பண்றான்? நம்ம ஜனத்தை விட அவன் ஜனம் பெருகி போச்சுன்னா நாளைக்கு நமக்கு ஆபத்து அப்படின்னு என்ன பண்றான்? இன்னைக்கு கூட சொல்றேன் இல்லையா, வடநாட்டவர்கள் இங்க வந்துட்டா நமக்கு வேலை இல்லை. அல்லேலூயா. அதே மாதிரி தான் அன்னைக்கு அவங்களுக்கு வந்தது. 17 என்ன சொல்றான்? மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால், தேவன், அது நல்லா கோடு போட்டுக்கணும். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால், தேவனுடைய காரியத்துல பயம் இல்லாம இருக்கின்றது தான். அதான் சொல்றேன், அறியாததை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு தெய்வ பயம் இல்லை. அல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளை என்ன? பிறக்கிற ஆண் பிள்ளைகளை என்ன பண்ணணும்? கொலை செய்ய வேண்டும். ஆனா மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையை செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். எதுக்கு பயந்ததுனால? தேவனுக்கு பயந்ததுனால. ராஜாவுடைய கட்டளைக்கு அவர்கள் பயப்படவில்லை. 21 வசனம் 21, 1ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அங்க என்ன சொன்னாரு? உங்ககிட்ட ஒரு கிழவன் இல்லை, உன்னுடைய சந்ததியில் என்ன இல்லை? கிழவன் இல்லை. கிழவன் இருக்க மாட்டானா? எல்லா வாலிபத்துல மறிச்சு போயிடுவாங்க. இங்க என்ன சொல்றாரு? அவர்கள் குடும்பங்கள் எதுக்கு செய்யறாரு? அவர்கள் தேவனுக்கு பயந்து ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அந்த எபிரேய குழந்தைகளை, ஆண் பிள்ளைகளை காப்பாற்றின. அப்ப உதவி செய்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு சின்ன உதவி தான் அவங்க செய்யறாங்க. சின்ன, நீங்க நினைக்கலாம் தொம்முன்னு காயின் தானே உழுது. காயின் உழுதா என்ன கேக்குது? அங்க சத்தம் கேட்குது. அல்லேலூயா. அது ₹1 காயினா இருக்கலாம், ₹10 காயினா இருக்கலாம். அதனாலே காயினை மாற்றி காசா சத்தம் கேட்குதுன்னு காசா எடுத்துன்னு வந்து போடுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், வெட்கப்படாதீங்க. அல்லேலூயா. உண்மையாய் நீங்கள் எதை செய்தாலும் உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார், 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வெட்கப்படாதீங்க. நம்முடைய கர்த்தர் உயர்த்துகிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி இருக்க போறது இல்லை. தழைக்கும்படி செய்கிற, உண்மையாய் நீ செய்கிற எந்த ஊழியமாய் இருந்தாலும் சரி, தேவனுக்கு பயந்து இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஒரு கலசம்
நீ தண்ணீர் கொடுத்தால் கூட அதன் பயனை நீ அடையாமல் போவதில்லை. அவர் சொல்றாரு, நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அதனாலதான் சொல்றேன், நீ 10 ரூபா போட்டா உங்க இருதயத்துல விசுவாசம் இருந்தா தேவன் 1000 மடங்கு பெருகும்படி செய்வார். ஹல்லேலூயா. சிறுக விதைக்கிறவன் சிறுக விதைப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயம் அல்ல கட்டாயமாயம் அல்ல தன்னுடைய மரணத்திலே நியமித்தபடி. அதனால ஊழியக்காரே சொல்லிட்டாரு, 1 ரூபாய் போடுங்க சொல்லிட்டாருன்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. உங்களால் இயன்றத நீங்க என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது பெருக விதைக்கிறவர்கள் பெருக அறுப்பார்கள். ஹல்லேலூயா. அதனால அதை பெருக கொடுக்கும் போது கூட வசனப்படாதீங்க, நிறைய அறுப்பீங்க. ஏன்னா நிறைய நான் அறுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான்லாம் ஆண்டவருக்கு செய்யறதுல குறை வைக்கிறவனே கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா நீதியை விதைக்கிறவன், நீதிமொழிகள் 11:18, நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான். அப்ப நீ தேவனுக்கு பயந்தது, மருத்துவச்சிகள் ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் நீதிக்கு பயந்ததினாலே அவர்கள் என்ன பண்றாங்க, நீதியை விதைக்கிறாங்க. தன்னுடைய காரியங்கள், நீதியான காரியங்கள் விதைக்கிறான். ஒரு விதை. துன்மார்க்கம் பண்ணா நீ அது ஒரு விதையா விதைக்கிற. அநியாயம் பண்ணா நீ அது ஒரு விதையா விதைக்கிற. நீ அக்கிரமம் பண்ண அது ஒரு விதையா நீ விதைக்கிற. நீ விதைக்கிறது நீ அறுப்பாய். ஹல்லேலூயா. நீதியை விதைக்கிறவனோ மெய்பலனை அடைவான். அதனால்தான் சொல்றாரு, மருத்துவச்சிகளோ தழைக்கும்படி செய்தார். தழைக்கிறதுன்ற வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் இப்ப இந்த மழை பெஞ்சிருக்குது. இந்த மழை பெஞ்சு இந்த இடத்தை நீங்க சுத்தி பாக்குறீங்க. இந்த சுத்தி பார்த்திருக்கிற இந்த இடங்கள் எல்லாம் என்னவா இருக்குது, தழைச்சி இருக்குது, பசுமையா இருக்கிறது. பார்க்கும் போதே கண்களுக்கு அழகா இருக்குது. இங்க ஒரு வீட்டை கட்டலாமான்னு ஆசை கூட வருது. அப்போ தழைச்சதை பார்க்கும் பொழுது, செழிப்பை பார்க்கும் பொழுது மனம் என்ன ஆகுது, மனம் மகிழுகிறது. அப்போ ஆண்டவர் தலைக்கும்படி செய்தார் என்று சொல்லும் பொழுது அந்த குடும்பங்களிலே ஒரு பெருக்கம். அல்லேலூயா. அந்த சந்ததிகளுடைய பெருக்கம். ஆனால் அந்த வேதம் சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் வீட்டை கட்டுவதனுடைய பிரயாசம் விருதா. அல்லேலூயா. அதனால்தான் குடும்பங்கள் தலைக்கும்படி அவர் செய்கிறார். அல்லேலூயா. தலைக்கும்படி என்னன்னா நீங்க பார்க்கலாம், பாருங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 3வது வசனம் எடுங்க. ரெண்டு சாமுவேல் நினைக்கிறேன். 2 சாமுவேல் எடுங்க. 2 சாமுவேல் 2:3 எடுங்க. 2 சாமுவேல் 7:11 எடுங்க. 2 சாமுவேல் 7:11. 2 சாமுவேல் 7:11 எடுங்க. உன்னுடைய எல்லா சத்துருக்களும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். தலைக்கும்படி செய்கிறது என்பது என்னன்னா, சத்துரு மேற்கொள்ள முடியாதபடி, சத்துரு அடிமைப்படுத்த முடியாதபடி கர்த்தர் உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினார். அல்லேலூயா. இது கூட ஒரு தலைப்பான ஒரு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. இது கூட என்னது, ஒரு தலைக்கும்படி செய்வதுதான். 13வது வசனம் படிங்க. அதுலயே அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை யாருக்கு, தாவீதுக்கு கொடுக்கிறாரு. அவனுடைய ராஜ்யபாரத்தினுடைய சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். இது என்றைக்குன்னா அது மாறாது. இன்றைக்கும் இயேசு மகாராஜா தாவீதின் சந்ததியில பிறந்தார். ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. அவர் எங்க வீற்றிருக்கிறார், சிங்காசனத்திலே தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. அல்லேலூயா. தலைக்கும்படி செய்வது ஏதோ ஒரு விதத்துல அவர் தலைக்கும்படி அவர் செய்கிறார். 27வது வசனம் படிங்க. உனக்கு ஒரு வீடு
கட்டுவேன். இதுதான் தலைக்கும்படி செய்வது, பெருகும்படி செய்வது, உயர்த்தும்படி செய்வது. தேவனுக்கு, தேவனுடைய காரியங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நாம உதவி செய்யும் பொழுது, தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்து சின்ன ஒரு உதவி செய்யும் பொழுது தேவன் என்ன பண்றாரு? தழைக்கும்படி செய்கிறாரு. பாடுகள் கூட நல்ல பாடுகள் தான் கொடுக்கிறாரு. 2 பேதுரு 3:17 பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு? தீமை செய்து பாட அனுபவிப்பதை பார்க்கிலும் நன்மை செய்து பாட அனுபவிப்பது மேலானது. அல்லேலூயா. எடுங்க 1 பேதுரு 3:17. 1 பேதுரு 3:17 எடுத்து படிங்க. 1 பேதுரு 3:17. ஆதலால் பிரியமானவர்களே, 3:17மா 1 பேதுரு 3:17. தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பது மேன்மையா இருக்கும். எது மேன்மையா? நன்மை செய்து பாட அனுபவிப்பது மேன்மையா இருப்போம். எல்லாருக்கும் தெரியும். யாராவது பாடுபட்டாங்கன்னா அது ஏன் பாடுபடுது எங்களுக்கு தெரியும். சிரிப்பாங்கல்ல? சிரிக்க மாட்டீங்களா நீங்களா? அல்லேலூயா. உள்ளையாவது சிரிப்பீங்களா இல்லையா? அது என்ன பொல்லாதது, என்ன பேச்சு பேசிச்சு, இன்னைக்கு என்ன சொல்றீங்களா இல்லையா? சொன்னதே இல்லையா நீங்களா? அல்லேலூயா. அப்ப தெரியுது, உங்களுக்கே தெரியுது. அப்போ தீமை செய்து பாட அனுபவிப்பது மேன்மையா? இல்ல, நன்மை செய்து பாட அனுபவிப்பது மேன்மையா இருப்போம். அப்போ அவனுக்கு என்ன சொல்றாரு? தேவனுக்கு பயந்து தேவனுடைய காரியங்களுக்கு நீங்க உங்களை அறியாதபடி நீதி செய்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது, நீங்கள் நன்மை செய்யும் பொழுது உங்களை அவர் தழைக்கும்படி செய்கிறார். அல்லேலூயா. சின்ன உதவிதான். ராகாப் செஞ்சது ஒரு சின்ன உதவிதான். அவர்களை சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்து அவர்களை காட்டி கொடுக்காம அவர்கள் என்ன பண்றா? மதில் வழியா இறக்கி அவங்களை அனுப்பி விடுறா. அதனால நீங்க இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ராகாப்புடைய சந்ததியில தான் இயேசு பிறக்கிறார். அல்லேலூயா. யாருடைய சந்ததியில இயேசு பிறக்கிறார்? ராகாபுடைய சந்ததியில இயேசு பிறக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? அந்த வம்சாவளியில ராகா பேர் இருக்கு. ஒரு பிரபுவை, சல்மோன் என்கிற ஒரு பிரபுவை ராகா திருமணம் பண்ணுகிறார். அவங்களுக்கு பிறக்கிறது தான் ஈசாய். யாரு? தாவீதுடைய தகப்பன். நீங்க அது வம்ச வரலாறு லூக்கால படிக்கலாம், மத்தேயுல படிக்கலாம். ராகாவின் இடத்திலே பெற்றான். எப்படி? யார் இடத்துல பெற்றான்? ராகாவின் இடத்திலே பெற்றான். அப்ப தலைக்கும்படி செய்தாரா இல்லையா? சின்ன உதவி தான் பண்ணா. யாரு? ராகா பண்ணது ஒரு சின்ன உதவி. வம்ச வரலாறுல அவர் பேர் இருக்கு. ஆனா நான் சொல்றேன், அதை நான் சொல்றேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு செய்ய சொல்லுகிறேன் சொல்றேன். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு. அதனால நீங்க பயப்படாதீங்க. கிறிஸ்தவர்களா மாறிட்டோமே, என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு எப்படி இருக்குமோ, நீ உண்மையாய் செவி கொடுத்தாயானால் தேசத்தினுடைய நன்மையை நீ புசிப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிற மனுஷன் பாக்கியவானா? யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அப்போ நமக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்போ தேவனுக்கென்று ஒரு உதவி செய்யும் பொழுது மனுஷனே என்ன பண்றான்? ஒரு உதவி செய்தா மறக்கிறது இல்லை. ஒரு சில மனுஷர்கள் என்ன பண்றது இல்லை? மறக்கிறது இல்லை. தாவீதுக்கும் யோனாத்தானுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்குது. தாவீது ராஜாவாக போகிறான்னு ராஜாவினுடைய குமாரனாகிய யோனாத்தானுக்கு தெரிஞ்சிருது. அவன் சொல்றான், தாவீது கிட்ட சொல்றான், யோனாத்தான் சொல்றான், நீ உனக்கு ஆளுகிற ஒரு தயவு தேவனிடத்திலிருந்து உனக்கு கிடைச்சிருக்குது.
நீ ஆளும் பொழுது என் தகப்பனிடத்திலிருந்து நான் உன்னை காப்பாத்துறேன். உன்கிட்ட தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கு, உனக்கிட்ட தேவனுடைய அபிஷேகம் இருக்குது. உன்னை நான் தேவனிடத்தில் இருந்து அபிஷேகத்தை நான் பார்த்திருக்கிறேன். உன்னிடத்தில் நீ தேவனிடத்தில் தயவு பெற்றவனா இருக்கிற, உன் அபிஷேகத்தை நான் பார்த்துட்டேன். ஆகவே நீ ராஜாவாக நீ மாறப்போகிறாய். ஒரு காலத்துல நீ ராஜாவாக நீ மாறப்போகும் பொழுது நீ என்னுடைய சந்ததி இந்த பூமியில என்ன பண்ணணும்? ஏன்னா ராஜாவாயிட்டா ராஜாவுடைய சத்துருக்கள் எல்லாம் முதல்ல என்ன பண்ணுவாங்க? தலை வேற முண்டை வேற ஆக்கி தனியாக்கி வச்சிருவாங்க. சத்துரு இருக்க முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க. அதனால அவன் என்ன சொல்றான்? என்னுடைய சந்ததி இந்த பூமியில இருக்க வேண்டும் என்று ஒரு மனுஷனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறான். 1 சாமுவேல் 20 எடுங்க. ஏன் இதெல்லாம் சொல்ற நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க? 1 சாமுவேல் 20 14வது வசனம். மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீ கர்த்தர் நிமித்தமா எனக்கு தயவு செய்ய வேண்டியது அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேறு அறுக்கும் பொழுது நீர் என்றென்றைக்கு உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றாமலும் இருக்க வேண்டும். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதினுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். அல்லேலூயா. நீ ராஜாவாயிட்டினா என் சந்ததி நீ அழிக்க கூடாது, என்னுடைய சந்ததி நீ அழிக்க கூடாதுன்னு ஒரு உடன்படிக்கை செய்தான். பிற்காலத்துல என் யோனத்தான் உதவி செய்தான் தாவீதுக்கு. தாவீது ராஜாவானது போனே சிங்காசனத்துல வீழ்ச்சி இருக்கும் பொழுது இந்த யோனத்தானுடைய குமாரன் என்ன பண்றான்? தன் பந்தியில உட்கார வைக்கிறான். அவனை என்ன பண்ணல? வெட்டி போடல. அப்போ ஒரு உதவி செய்தத ஒரு மனுஷனே மறக்காதபடி செய்ய முடியும் என்றால், ஒரு மனுஷனே மறக்காதபடி உதவி செய்ய முடியும் என்றால், இந்த பூமியிலே ஜீவனுள்ள தேவனுக்காக நீ பக்தி வைராக்கியம் பாராட்டி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, சபைக்கு உதவியா ஒரு வாழ்க்கை, மற்றவருக்கு உதவியா ஒரு வாழ்க்கை, அப்படி வாழ்ந்தா அத தேவன் மறந்து விடுவாரா? மறக்க மாட்டாரு. நல்லா நீங்க யோசிக்கணும். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நமக்குள்ள என்ன ஒரு பயம் வருது? உதவி செய்யறதுக்கு பயம் இருக்குது. ஆனா நான் சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? மற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்க. மனுஷங்க மறந்துடுவாங்களையா? கண்டிப்பா மறந்துடுவாங்க. அல்லேலூயா. கண்டிப்பா மறந்துடுவாங்க. ஊழியக்காரருக்கு செய்யறோம், ஊழியக்காரருக்கு திடீர்னு கோவம் வருது, ஒரு தப்பு பண்ண உடனே திட்டுறாரு. திட்ட மாட்டாரா? திட்டுவாரு. எவ்வளவு செஞ்சோமே அவர் மறந்துட்டு என்ன பண்றாரு? நீ செஞ்ச பாவத்தை என்ன பண்றாரு? சுட்டி காட்டி திட்டுறாரு. அதுக்காக செய்யாம இருக்க முடியுமா? ஏன்? ஏன்னா எல்லாமே குறைவுள்ள மனுஷர்கள். நாங்க மேல உட்கார்ந்து இருக்கிறதுனால நிறைவுள்ளவர்கள் அல்ல, குறைவுள்ளவர்கள் தான். அப்ப அதுக்காக நம்ம செய்யாம இருக்க முடியுமா? சபைக்கு உதவி செய்யாம இருக்க முடியுமா? மற்ற மனுஷருக்கு உதவி செய்யாம இருக்க முடியுமா? ஒரு சாதாரண மனுஷன் தாவீதே ஒரு யோனாத்தான் கூட உடன்படிக்கை பண்ணும் பொழுது அவனுடைய மகனாகிய மேவி பவசத்து 2 காலம் கிடையாது அவனுக்கு. கீழே போட்டா, குழந்தையில என்ன பண்ற வேலைக்காரி கீழே போட்டா இடுப்பு என்னாயிடுச்சு, காலண்டு கீழே இறங்கிடுச்சு, நடக்க முடியல. அவனை கொண்டாந்து தன்னுடைய பந்தியில் வைக்கிற ஒரு மனுஷன் மறக்கல. ஏன்னா அவன் தேவனுடைய மனுஷனா இருந்தான், மறக்கல. அப்ப கர்த்தர் மறப்பாரா? நான் சொல்றேன், மனுஷன் மறந்து விடுவான், தேவன் மறக்கிறதுக்கு அல்ல. அல்லேலூயா. தேவன் மறக்கிறவர் அல்ல. தேவன் சொல்றாரு, நீ ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதனுடைய பலனை அடையாமல் போவதில்லை. நீ கர்த்தருக்குன்னு தான் கொடுக்குறேன், மனுஷனுக்குன்னு கொடுக்கல. கர்த்தருக்குன்னு கொடுக்குறது ஒரு மனுஷங்களுக்கு தான் கொடுக்குறோம் நம்ம இந்த பூமியில. அல்லேலூயா. வாழ்வது என்ன பண்ணுவது? கர்த்தருக்குன்னு தான் வாழ்கிறோம். அதனால தான் சொல்றாரு, நான் இந்த பூமியில மனுஷர்கள் மத்திய தான் ஊழியம் பண்ண, மனுஷர்கிட்ட தான் ஊழியம் பண்ண, அதை தேவ பலத்தால பண்ண. ஆனா ஏன் பண்ணுன? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவருக்கு தெரியுமா இந்த பூமி இந்த முழு பூமி எவ்வளவு பெருசு தெரியுமா? இந்த முழு பூமியிலும் அவர் பிரசங்கம் பண்ண போது அவருக்கு தெரியுமா? அவர் வார்த்தை எடுத்து பிரசங்கம் நடக்கணும் அவருக்கு தெரியுமா? அல்லேலூயா. தெரியுமா அவருக்கு? அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? நெவர். தெரியவே தெரியாது. ஒண்ணு தெரியும், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று. அது தெரிஞ்சா நமக்கு போதும். அல்லேலூயா. அதுதான் அந்த செய்தி. அந்த செய்தி, உன் தேவன் எவ்வளவு பெரியவர்,
உன் தேவன் எவ்வளவு மகிமையும் மாட்சிமையும் மகத்துவம் மேன்மையும் உள்ளவர், நீ ஆராதிக்கிறவர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நீ அறிந்தா, அந்த தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய், தேவனுக்கு என்று உதவி செய்கிறவனாய், மற்ற மனுஷர்களுக்கு உதவி செய்கிறவனாய், பிரயோஜனம் உள்ளவனாய் நீ வாழ முடியும். அல்லேலூயா. ராகாபுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னுடைய சந்ததியில தான் இயேசு பிறப்பாருன்னு? தெரிஞ்சிருக்குமா? தெரியாது. அல்லேலூயா, தெரியாது. ஆனா தேவன் நீதி உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க செய்யறது தெரியாது, நான் செய்யறது தெரியாது, இதுக்கு பின்னாடி என்ன நடக்குன்னு தெரியாது, நம்ம சந்ததி எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் எழுதிருக்கு தெரியும், ஆசீர்வதிக்கப்பட்டவன் தெரியும், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தெரியும். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கு அதுதான். அல்லேலூயா. இது சாதாரண சத்தியமா நீங்க பேசிட்டு இருக்கிறோம் நம்ம? அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா வரலையே, ஒரு கைத்தட்டல் வரலையே, கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டல. உங்க வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா. மகிமைக்கு கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவேன், என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறவனை அவனை விடுவிப்பேன். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, கன நித்தினுடைய ஆவியிலிருந்து, அந்தகார வல்லமையிலிருந்து, அசுத்த ஆவியிலிருந்து விடுதலையாக்குவேன். அல்லேலூயா. எங்களா விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதன் உடன்படிக்கையை நிறைவேற்ற முடியுதுன்னா, ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்கள், இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்கள். உங்களை விட்டுருவாரா? மாட்டார். அல்லேலூயா. மாட்டார், விட மாட்டாரு. அப்போ இந்த ராகாப்புக்கு ஒண்ணு தெரியுது. என்ன தெரியுது? மேலே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் உங்கள் தேவனே தேவனானவர். அது தெரிஞ்ச உடனே அவ என்ன பண்றா? உதவி செய்கிறாள். அல்லேலூயா. உதவி செய்கிறாள். உதவி செஞ்சதுக்குரிய பலனு பைபிள்ல அவ பேர் இருக்கு. அல்லேலூயா. அப்போ நாம கத்துக்க வேண்டியது என்ன? நாம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? நாம தீர்மானம் பண்ண வேண்டியது என்ன? மோசே தீர்மானம் பண்ணா இல்லையா? பாவ அனித்திய சந்தோஷங்களை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு கூட பாட அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். தெரிந்து கொண்டான்றது சூஸ் பண்றது. என் வாழ்க்கை அப்படிதான், பாடுகள் இருக்குது. ஆண்டவர் சொல்றார் இல்லையா, என் நிமித்தம் இவன் எவ்வளவு, என் நாமத்து நிமித்தம் இவன் எவ்வளவு நன்மை செய்து பாட அனுபவிப்பது மேன்மை. அல்லேலூயா. நன்மை செய்து பாட அனுபவிப்பது மேன்மை. அதனால நான் நன்மை தானே செஞ்சேன், ஐயா என்ன திட்டுறாரு, அதனால நான் காணிக்கை கொடுக்க மாட்டேன், இன்னும் சபைக்கு நானே இல்லை இல்லை இல்லை. அல்ல, கர்த்தர் பார்க்குறேன். உங்கள் இருதயத்தை யார் பார்க்கறது? இவர் இல்லைங்க, நான் இல்லை, நானும் பார்க்க முடியாது, அவரும் ஃபுல்லாக பார்க்க முடியுமா? அவர் கடவுளா? இல்லை. யார் பார்க்க முடியும்? கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற கண்களாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் சொல்றான் இல்லையா, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது. யார் சொல்றா? யோசேப்பு சொல்றான். அவனுக்கு ஒரு கனவுக்கு சொப்பனத்துக்கு சொல்றான், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்தனை விடுதலையாக்குப்பா. நான் பாவி, படுபாவி இல்லப்பா, ஊழியம் பண்றேன், அட்டு ஊழியம் பண்ணலப்பா. அல்லேலூயா. ஊழியன்ற பேர்ல எனக்கு நிறைய அட்டூழியம் நடக்குது. ஒரு வார்த்தை தான் வித்தியாசம். அல்லேலூயா. சொல்றான், நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது, நீ வாழ்வடைந்திருக்கும் போது நீ என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை நீ பார்வோனுக்கு சொல்லு. யோசேப்பு சொல்றான், மறந்து போயிடறான், சுயம்பகையில் தன்னை மறந்து போயிடுறான் பார்வோனுக்கு. அதனால தேவன் மறக்கல. தேவன் பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து அவனை கலங்கடிச்சு சிறைச்சாலையில் இருக்கிறவனை கொண்டு வந்து 2ஆம் இடத்துல நிக்க வச்சு அவனுக்கு என்ன பொன்னாபரணங்களை தரிப்பிக்கிறான். அல்லேலூயா. தேவன் மறந்து போகிறவர் அல்ல. ராகேலை நினைவு கூர்ந்தார், நோவாவை நினைவு கூர்ந்தார், உன்னையும் நினைவு கூறுவார், உன்னையும் மறக்க மாட்டார் அவர். அல்லேலூயா. மனிதர்கள் மறந்து போவார்கள்,
அதனால தான் சொல்றேன், சுத்த இருதயத்தோட செய்யணும். இது இவளுக்கு தெரியல, இவர் கிறிஸ்து தானோ, கனநித்திரன் ஆவி, தெளிந்த புத்தி இல்ல, பிரிச்சு பார்க்க முடியல, எது தீமை எது நன்மை பிரிச்சு பார்க்க முடியல, எது உண்மையானது எது மாய்மாலன்னு பிரிச்சு பார்க்க முடியல. அதனாலதான் சொல்றாங்க, வசனத்தை படி, வேதத்தை படி, வேதத்தை படி, வேதத்தை படின்னு ஏன் சொல்றாங்க? அங்க உனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தருக்குன்னு வாழ்ந்தா எனக்கு என்ன கிடைக்கும், பரிசுத்தமா வாழ்ந்தா எனக்கு என்னன்னு கிடைக்கும்? எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. நான் என் கைகளை 73 சங்கீதத்துல பாத்தீங்கன்னா, என் கைகளை கழுவி நான் சுத்தமா வச்சிருக்கிறேனே, ஆனா துன்மார்க்கர் புள்ளை தலைத்திருக்கிறாங்களே, இல்ல, நிச்சயமாக அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி இருக்கிறீர்கள், எப்ப கீழே விழுவான்னு தெரியாது. அல்லேலூயா. நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கேன். அல்லேலூயா, பார்த்திருக்கிறேன். அதனாலதான் சொல்றாரு, சுத்த இருதயம் உள்ளவர்கள், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, பார்ப்போம். கடைசியா ஒன்று உங்களுக்கு நான் சொல்றேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்கென்று காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நீங்கள் காண்பிக்கிற அன்பின் பிரயாசத்துக்கு, அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அவர் மறக்கிறவரா? அல்லேலூயா. அவர் மறக்கல. அதனாலதான் பவுல் சொல்லுகிறாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். விசுவாசத்தினாலே ராகாப் வேவுகாரரை சமாதானத்துடன் ஏற்றுக்கொண்டு அவர் கீழ்ப்படியாதவர்கள் கூட சேதமாகாதிருந்தார். ஏற்றுக்கொண்டுன்னா அவர் அவ்வளவு பெரிய தேவன் என்பதை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதுனால அவர்களுக்கு என்ன உதவி செய்கிறதற்கு அவளுக்கு என்ன இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை. பவுல் இயேசுவை சந்தித்த பிற்பாடு தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த பாடுகளை பற்றி அவர் கவலைப்படல. பாடுகள் மத்தியில் ஊழியம் பண்ணாரு. தாவீது மனுஷனா இருந்து கூட தேவனிடத்துல தயவு பெற்றவனா இருந்து யோனாத்தானுடைய குமாரனை அவன் கொன்று போடல, உயிரோட வைத்தான். மனுஷன் ஒரு உடன்படிக்கை காக்க முடியும்னா கர்த்தரால காக்க முடியும். சங்கீதம் 89 சொல்லப்பட்டிருக்கிறது, என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பனதை மாற்றாமலும் இருப்பேன். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். அல்லேலூயா. மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்ல அவர் மனுஷர் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றார் இருப்பாரோ. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். நீங்க ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை எடுத்து காண்பிக்க. அல்லேலூயா. ராகாபனுடைய விசுவாசத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வேற வேற பகுதிகளில் போய் உங்களுக்கு எடுத்து காண்பித்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அப்போ உதவி செய்யும் பொழுது உபத்திரவங்கள் வருது, துன்பங்கள் வருது, அதுக்காக உதவி செய்யாம இருக்க முடியுமா? பரிசுத்தமா வாழாம இருக்க முடியுமா? உண்மையாய் தேவனுக்கு என்று உண்மையாய் தேவனை தொழுது கொள்கிறார், ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளவனே. ஏன் அவர் தேவன் ஆவியா இருக்கிறார். யார்கிட்ட சொல்றாரு? இத சமாரிய ஸ்திரீட்ட சொல்றாரு. சொல்லி கூட அவளுக்கு தெரியல இவர் கிறிஸ்து தானோ. சந்தேகம், தெளிந்த புத்தி இல்லை. நான் சொல்றேன், நீங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறீர்களா? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று உறுதி எடுத்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. எல்லாம் காலைல சாப்பிடல போல இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.